Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 7th sum complete பண்ண போறோம். If A equal to given matrix and B equal to given matrix, verify that AB whole inverse equal to B inverse A inverse னு verify பண்ண போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இதான லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர், இது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு எல்லாரும் ஆன்சரை ஈக்குவல் வெரிஃபை பண்ணனா ஹென்ஸ் ப்ரூவ் நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். சரி ஓகே, ஏவும் பி மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. டு வெரிஃபை ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்னு வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏபி அட்ஜாயின்ட் ஏபி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ்னா 1 பை ஏன்னு போடுவோம், அட்ஜாயின்ட் ஏன்னு. ஆனால் கொஸ்டின் போட்டாங்க ஏபி ஹோல் இன்வெர்ஸ். அப்போ ஏபி ஹோல் இன்வெர்ஸ்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஏபி அட்ஜாயின்ட் ஏபி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபி மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஏன்னா இன்வெர்ஸ் ஃபார்மேட்டே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவும் பி மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் ஃபார்மேட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஃபங்க்ஷன் இருக்குது, பி ஃபங்க்ஷனு ரெண்டு என்ன வரும் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? நம்ம 10th ரிட்டர்ன்ல நமக்கு மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, அது நெக்ஸ்ட் செகண்ட் ஒருத்தனா 7 - 1 -7 5 5 சார் 25. அதே சேம் செகண்ட் ரோ நேரம் செகண்ட் காலம். ஓகே, 7 3 சார் -21. நெக்ஸ்ட் 5 to 10 ஜஸ்ட் மல்டிப்ளை. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு நேரம் 7 - 5 18 - 11. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு என்ன யூஸ் ஆகுது, டிட்டர்மினன்ட் ஏபி யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அது டிட்டர்மினன்ட் ஏபி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன நமக்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 -77 18 5 சார் -90. ஃபார்முலா மைனஸ் ஒன்று ப்ளஸ் 90. அப்போ 90ல் 77 போனால் 13. அப்போ டிட்டர்மினன்ட் ஏபின்னு வரும் 13. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலாக்கு யூஸ் ஆகுது, அட்ஜாயின்ட் ஏபி யூஸ் ஆகுது. இப்போ அட்ஜாயின்ட் ஏபினா நமக்கு நம்மள ஃபர்ஸ்ட் சம்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் 2x2 மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ நீ இந்த ஃபார்மேட்ல அட்ஜாயின்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன மல்டிப்ளிகேஷன் ஏபி ஃபங்க்ஷன் மட்டுமே இதுதான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏபி கன்வே. அட்ஜாயின்ட் ஏபிக்கு தான் வரும் அட்ஜாயின்ட் ஏ யூஸ் பண்ண போறோம். அப்போ இதோட டயகனல் சேஞ்ச் பண்ணணும், இங்க இருக்க சிம்பிளை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். -11 இங்க 7 இங்க வந்துருச்சு, இங்க இருக்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணா அட்ஜாயின்ட் ஏபியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. 2x2 ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அட்ஜாயின்ட் ஏபி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துனா கண்டுபிடிச்ச வேல்யூலாம் எதுல ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏபி வந்து 13. இது வந்து அட்ஜாயின்ட் ஏபியோட ஆன்சர். இதான் என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஓகேவா, அதே சேம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் யூஸ் பண்ண போறோம். ஆர்கெட்ஸ் அப்புறம் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் இன்டிஜரா யூஸ் பண்ண போறோம், பி இன்வெர்ஸ்க்கு இன்டிஜரா ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்மள 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்காமா, அதே நான் 15 7 2 சார் 14. இப்போ 15ல 14 பண்ணா 1. அது பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் பி இன்டு அட்ஜாயின்ட் பி. ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் பி நமக்கு இது கிராஸ் மல்டிப்ளை -2 இது -15 ஃபார்முலா மைனஸ் ப்ளஸ் 15. இப்போ நெக்ஸ்ட் இது ஏக்கு என்ன பண்ண நமக்கு அட்ஜாயின்ட் ஏ யூஸ் பண்ணலாமா? அப்போ இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இங்க இருக்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணா அட்ஜாயின்ட் ஏவா கன்வெர்ட் ஆகும். இங்க அட்ஜாயின்ட் பி அதே சேம், பி வந்து இந்த டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இங்க இருக்க சிம்பிளை இன்டர்சேஞ்ச் பண்ணா ரைட். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஃபார்முலா 1 பை டிட்டர்மினன்ட் ஏ வந்து 1 இன்டு அட்ஜாயின்ட் ஏ. அது பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் பி என்ன நமக்கு 13 இன்டு அட்ஜாயின்ட் பி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பி இன்வெர்ஸ் கூட ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ண போறோம். பி இன்வெர்ஸ் வேல்யூ இங்க இருக்குது இன்டு ஏ இன்வெர்ஸ் வேல்யூ ரெண்டு என்ன வரும் மல்டிப்ளிகேஷன். அப்போ 1 பை 13 எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செகண்ட் காலம் மல்டிப்ளிகேஷன். அது செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ஒருத்தர் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதை சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் நமக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் செக் பண்ணி இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு பாருங்க, ஏபி ஹோல் இன்வெர்ஸ் 1 பை 13 காமன் இருக்குது, இது சேம் மேட்ரிக்ஸ். அப்போ ஃப்ரம் 1 and 2 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் என்ன வரும் ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஓகேவா, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நமக்கு இது ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்னு. ஓகேவா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போன டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.